என்ன சொல்றோம், நாங்க இமாம் அபூ ஹனீஃபா சொன்னதையும் பார்ப்போம், இமாம் ஷாஃபிஈ சொன்னதையும் பார்ப்போம், அஹ்மது சொன்னதையும் பார்ப்போம், மாலிக் சொன்னதையும் பார்ப்போம். யாருடைய கூற்றுக்கு ஹதீஸ் வலுவாக ஆதாரமாக இருக்கிறதோ அந்த கூற்றை நாங்க ஏற்றுக்கோம். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த இமாமோடையும் பகைமை கிடையாது. அவங்களுக்காக நம்ம துஆ செய்யணும். என்ன பிரச்சனை, நீங்கள் அந்த இமாம்கள் இறந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மார்க்கத்தை சரியாக படிக்காமல், புரியாமல், உணராமல் வழிகேட்டிலே இருந்து இந்த மார்க்கத்திற்குள் பிதாத்துகளை, அனாச்சாரங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை உருவாக்கியவர்களை எல்லாம் அந்த இமாம்களுடைய வழித்தோன்றல்களாக அடையாளம் காண்பித்து அவர்கள் உருவாக்கிய சடங்குகள், சம்பிரதாயங்களை எல்லாம், அந்த ஷிர்கான மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதை நாம் நிராகரிப்போம், அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுவோம்.